ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, என்ஜினியரிங் காலேஜோட டாப் லிஸ்ட்டு கொடுங்க சார், டாப் காலேஜ் லிஸ்ட்டு கொடுங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கட் ஆஃப் வருது, 160 வருது, 170 வருது, எனக்கு எந்த டயரில் கிடைக்கும், டயர் 1 கிடைக்குமா, டயர் 2 கிடைக்குமா, எந்த கல்லூரியில் எனக்கு கிடைக்கும், ஒரு 10 கல்லூரி சொல்லுங்கள், நான் போய் பார்க்கணும். அப்படி எல்லாருமே நிறைய பேர் வந்து கட் ஆஃப் வச்சு சொல்கிறாங்க. 140 எடுத்தவங்க கூட பிஹெச்டி கிடைக்குமா, கிருஷ்ணா காலேஜ் கிடைக்குமா, குமரூர் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். ஸோ யாருக்கும் எதுவும் தெரியாத காரணம் டிஎன்ஏ வெப்சைட்டில், அஃபீஷியல் வெப்சைட்டில் நமக்கு வந்து இன்னும் கட் ஆஃப், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து பார்க்க முடியும். ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை. அது ஆக்சுவலாக அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் பார்க்கக்கூடிய விஷயமெல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் காலேஜ் லிஸ்ட்டு 200 காலேஜ் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் இந்த 200 காலேஜில் வந்து பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் 2026 கொடுத்த காலேஜஸ் தான் நான் கொடுத்துக்கிறேன். சார் 200 காலேஜ் நல்ல காலேஜா சார் அப்படிங்கிறது எப்படி நான் வேரி பண்ணியிருக்கேன்னா, 160லேருந்து 200க்குள்ளே இந்த கோல்டன் கலரில் போட்ட கல்லூரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 160லேருந்து 140க்குள்ளே, அதாவது 140லேருந்து 160க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலரில் கொடுத்துருப்பேன். அண்ட் அடுத்த செக்ஷன் வந்து 140லேருந்து 77.5 முடியும் ஒரு செக்ஷன் ஆஃப் காலேஜஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதிலே நான் கட் ஆஃப் வைஸ் போட்டிருப்பேன். ஆவரேஜ் கட் ஆஃபும் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த ஆர்டர்லேயே வச்சுக்கலாம். பட் சாய்ஸ் ஆர்டருங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுறது. எந்த கல்லூரி மேலே வைக்கணும், எந்த கல்லூரி கீழே வைக்கணும், நீங்கள் முடிவு பண்ணுறது. பட் நான் டாப் மோஸ்ட் அப்படியே லிஸ்ட்டு வைஸாக டாப் மோஸ்ட்லேருந்து என்னெல்லாம் வரும், பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி, அகாடமி வைஸும் சரி, ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, இதெல்லாம் வச்சு தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ பயப்பட வேண்டாம். தாராளமாக இந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்காக வந்து வச்சுக்கலாம். அதில் நீங்கள் சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் கோடோட சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு 200 கல்லூரியோட லிஸ்ட்டு இதுதான். இதை வச்சு நீங்கள் வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். எழுதி வைங்க, தயவு செய்து எழுதி வைங்க. பிடிஎஃப் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறத வேலை இல்லை, கவுன்சிலிங் கோடு போட்டு எழுதி வை. உன்னோட சாய்ஸஸ் நீ தான் ரெடி பண்ணணும். ஓகே ரைட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே வலிக்குது. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். ஏன்னா எல்லா கட் ஆஃப் காரங்களுக்கும் என்னென்ன காலேஜ் கிடைக்கும்னு தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இந்த காலேஜ் லிஸ்ட்டை வச்சுக்கலாம். அண்ட் எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்க, டாப் மோஸ்ட் கல்லூரியில் சீட்டு இருந்தால் நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட் வரும், ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சு வரும். அப்படி வந்து நம்ம வேக்கன்சிஸ் வரும்போது டாப் மோஸ்ட் கல்லூரியில் ஏதாவது சீட் இருந்ததுன்னா அது சாய்ஸஸில் ஃபஸ்ட்டே வைங்க. அதுக்கப்புறம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி, கிடைக்காதுங்கிற கல்லூரி ஃபஸ்ட்டு வைங்க. இப்போது 160 எடுத்தவங்களுக்கு கேபிஆர் கிடைக்குமா, கிடைக்காது. ஈஸ்வர் கிடைக்குமா, கிடைக்காது. பன்னாரிமன் கிடைக்குமா, கிடைக்காது. கொங்கு கிடைக்குமா, கிடைக்காது. கிடைக்காதுங்கிறதுல வேக்கன்சி இருந்ததுன்னா நீ வெயி. கடவுளாக பார்த்து தந்தாலும் லக்கு. அப்படி தான் வைக்கணும் சாய்ஸஸ். அப்படியே வச்சுட்டு வா. அதுக்கப்புறம் கிடைக்கும் கிடைக்காது, மதில் மேல் பூனை மாதிரி, உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் உன் கட் ஆஃபுக்கு ஒரு 160ன்னு வச்சுக்கோ, போன வருஷம் 150 கிடச்சிருக்கும் அந்த கல்லூரி, அதை நீ வெயி அடுத்தடுத்து கீழே. ஸோ 3 செக்டாராக வச்சிங்கன்னா தான் சாய்ஸஸ் நிறையா வரும், உனக்கு நாட் லெட்டர்னு வராது. சரி, இதை நோட் பண்ணிக்க. அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் கீழே இருக்கிற இந்த கல்லூரிகள் டிஎன்இஏ 2026 பங்கேற்கும் கல்லூரிகள் தான் இதெல்லாம். ஸோ கட் ஆஃப் 160லேருந்து 200க்குள்ளே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கோடு 1 சிஇஜி கேம்பஸ், ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 197 மேலே வேணும். ஸோ கவுன்சிலிங் கோடு 2 ஏசிடி கேம்பஸ் 192 கோர் பிரான்ச்சஸ் வேணும்னா இது எடுத்துக்கலாம். கவுன்சிலிங் கோட் 4 எம்ஐடி கேம்பஸ்ஸு சென்னையில் இருக்குது, 195 ஆவரேஜ் கட் ஆஃப். 2006 பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 194 ஆவரேஜ் கட் ஆஃப். 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 193 ஆவரேஜ் கட் ஆஃப். சார் ஆவரேஜ் கட் ஆஃப் சொல்கிறீங்க என்னன்னு எங்களுக்கு புரியல. அதாவது ஓசியோட கட் ஆஃப் வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் பிசி எம்பிசியாக இருக்க பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கட் ஆஃப் கிடையாது, ஓவரால் எல்லா பிரான்ச்சும் சேர்த்து ஆவரேஜ் போட்ட கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தீங்கன்னா ஷோராக கிடைக்கும். இந்த கட் ஆஃப் இல்லாமல் கீழே இருந்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இஎன்ஐ இல்லை வந்து மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸாக இருக்கும்பொழுது ஒரு 190க்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் இதுக்கு மேலே இருந்து தான் கிடைக்கும், இல்லைனா இது இருந்தால் தான் கிடைக்கும். 2007 சொல்லியாச்சு. 2005 ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜில் மிகப்பெரிய கல்லூரி, 192 கட் ஆஃப் இருக்கணும் ஆவரேஜ் கட் ஆஃப். 2377 பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளை ரிசர்ச் அட்டானமஸ் 191 அப்படிங்கிறது ஆவரேஜ் கட் ஆஃப். 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், சென்னை குன்றத்தூரில் இருக்குது. ஸோ இது வந்து 193க்கு மேலே வேணும். இந்த கல்லூரியில் சீக்கிரமாக முடிஞ்சிடும். 5008 தியாகராஜா, இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், பிஹெச்டி சிஐடி தியாகராஜா, இதுதான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசு உதவி பெறும் கல்லூரி. 192க்கு மேலே இருக்கணும்.
ஆவரேஜ் கட் ஆஃப் 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் மிகப்பெரிய கல்லூரியாக சென்னையில் பார்க்கப்படுது. 193 மேலே இருக்கணும். 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் 190க்கு 91 மேலே இருக்கணும். 2731 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கிணத்துக்கடவுல இருக்குது கோயம்புத்தூரில் 190க்கு மேலே இருந்தால் இந்த கல்லூரியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2 கிருஷ்ணாவும் ஒன்று சேர்ந்துருச்சு, அதனால் இன்டேக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 189 இருந்தாலே இந்த வருஷம் கிடைக்கும். 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நிறைய குழப்பங்கள் இருக்குது. 1219 தான் மிகப்பெரிய கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. 189 மேலே இருந்தால் கிடைக்கும். 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கோயம்புத்தூர் 188 இருந்தால் கிடைக்கும். அண்ட் 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காஞ்சிபுரம் 187 மேலே இருந்தால் கிடைக்கும். 1304 ஈஸ்வரி அட்டானமஸ் ராமாபுரம் சென்னை 186 மேலே இருந்தால் கிடைக்கும். 4960 மெப்கோ விருதுநகர், அதாவது சவுத் ஜோனில் மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது. தியாகராஜக்கு அப்புறம் இது மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது. விருதுநகரில் சொல்கிறேன். 184 மேலே இருந்தால் கிடைக்கும். 1450 லாயல் ஐகாம் சீட்டே கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல கல்லூரி. 185 மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் 1113 ஆர்எம்கே கும்மிடிப்பூண்டியில் இருக்குது. திருவள்ளூர் ஆர்எம்கே குரூப்ஸில் 3 காலேஜ் இருக்குது. 3 காலேஜுமே ப்ரிஃபர் பண்ணலாம். 185 மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் குறுகிய காலத்தில் வளர்ந்து வர ஒரு கல்லூரி. பிளேஸ்மெண்ட்டில் 95% கொடுத்துருக்காங்க 2026. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரி ப்ரிஃபர் பண்ணலாம். 185க்கு மேலே இருக்கணும். அண்ட் 2719 ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் அப்படி தான். பர்ஃபெக்டான டேட்டா அவங்க வெப்சைட்டே கொடுத்துருக்காங்க, போய் பார்க்கலாம். 184க்கு மேலே இருக்கணும். 1112 ஆர்எம்டி ஆர்எம்கே குரூப்ஸோடது. 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 187 ராஜலட்சுமியோட இன்னொரு பிரான்ச்சு. 1128 ஆர்எம்கே ஆர்எம்டி குரூப்ஸு. அடுத்தது 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 185க்கு மேலே இருக்கணும். அண்ட் 2615 ஜிசி சேலம் பேக்கேஜ் கம்மியாக தான் இருக்கும், பட் நல்ல கல்லூரி. ஃபீஸ் கம்மியாக வேணும்னு நீங்கள் போய் படிச்சுக்கலாம். வெறும் 10,000-15,000 தான் வரும். 190க்கு மேலே இருக்கணும். 4974 ஜிசி திருநெல்வேலி, இங்கேயுமே அப்படி தான். இப்போ பேக்கேஜ் கம்மியாக தான் இருக்கும், 10 lakhs per annum அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல காலேஜ், ஆனால் வந்து ஃபீஸ் கம்மியாக நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். 187க்கு மேலே வந்து இருக்கணும். 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங். ஸோ இது வந்து குறுகிய காலத்தே வளர்ந்து வர கல்லூரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 195க்கு மேலே இருந்தால் தான் இதில் கிடைக்கும். சிஎஸ்சிக்கு 195 கடந்த 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 195ல இருக்காங்க பசங்க. 195 தான் டாப்பஸ்ட் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் கல்லூரி. 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் இதோட இன்னொரு பிரான்ச். சரிங்களா, 95% ஆஃப் பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 180க்கு மேலே இருக்கணும். அண்ட் 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் கொங்கு பெருந்துறை, இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நல்ல கல்லூரி, அந்த ஜோன்லேயே வந்து கொங்கு வந்து பெஸ்ட்டு. 182க்கு மேலே இருக்கணும். அண்ட் 5901 அழகப்ப செட்டியார், ஸோ இது வந்து 180க்கு மேலே இருக்கணும். அடுத்து 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் இருக்குது. ஸோ விஎஸ்பி வந்து 2 இருக்குது, ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று கரூரில். ரெண்டுமே ஒரே ட்ரஸ்ட்டு தான், ஒரே பிரான்ச்சு தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் மீன்ஸ் ஒரே ட்ரஸ்டி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 95% மேலே பிளேஸ்மெண்ட் 2026 கொடுத்துருக்காங்க. இந்த கல்லூரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கணும். 179க்கே கிடச்சிருக்கு. 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பன்னாரியம்மன், ஈரோட்டில் ஒரு கோட்டைன்னு சொல்ல பன்னாரியம்மன். அந்தளவுக்கு அவங்க வந்து பெரிய ஒரு கல்லூரியை கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் வைஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. 180க்கு மேலே இருக்கணும். அடுத்து வந்து 1419 சாய்ராம் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. 180க்கு மேலே இருக்கணும். சாய்ராம் வந்து பெஸ்ட் ஃபார் பிளேஸ்மெண்ட். 2603 ஜிசி பர்கூர் 185க்கு மேலே இருக்கணும். பர்கூரில் வந்து ஃபீஸ் கம்மியாக போய் படிக்கணும், படிச்சுக்கலாம். பிளேஸ்மெண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. 1210 பனிமலர், நம்ம பையன் ஸ்ட்ரிக்டாக ஒரு காலேஜில் போய் படிக்கணும், அது இந்த காலேஜ் தான். பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒழுக்கத்துக்கு பேர் போன ஒரு கல்லூரி. ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக என் பையன் போய் படிக்கணும், எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா இந்த கல்லூரி சேர்ந்துக்கலாம். 177, அதாவது க்ளோசிங் கட் ஆஃப் கிடையாது, ஆவரேஜ் கட் ஆஃப். 2706 டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சியில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. 176 இருந்தால் கிடைக்கும். 1309 மீனாட்சி சுந்தரராஜன் அட்டானமஸாக மாறிடுச்சு. 175க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். 2024 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர், இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது கோயம்புத்தூரில். 179க்கு மேலே இருக்கணும். 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது, வளர்ந்து வர கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. 90% மேலே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 170க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கணும். அண்ட் 1516 தந்தை பெரியார்
ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் 178க்கு மேலே இருக்கணும். அடுத்து 1424 டேனிஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து அட்டானமஸ் கல்லூரி, வளர்ந்து வர கல்லூரி. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரி மிஸ் பண்ணிடுங்க. 90% மேலே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் போனோன்னா 170க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் ஜாலியாக போயிடலாம். 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 180க்கு மேலே இருக்கணும். கற்பகம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் போன ஒரு கல்லூரி. 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் 170க்கு மேலே இருக்கணும். அடுத்தது 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிச்சனூர் அட்டானமஸ் கல்லூரி அண்ட் 169க்கு மேலே இருக்கணும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோருக்கு பேர் போன ஒரு கல்லூரி. கோரில் வந்து நல்ல பெரிய பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஹை பேக்கேஜில். அடுத்து 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 170 அப்படிங்கிறது மதுரையில் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 170க்கு மேலே இருக்கணும். சோனா சேலத்தில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி. 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடியில் கோவில்பட்டியில் ஒரு ராஜாங்கமே நடத்துகிறாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்லூரி 169 மேலே இருக்கணும். 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை மிஸ் பண்ணிடாதீங்க, சென்னையில் இருக்க 171க்கு மேலே இருக்கணும். அடுத்த 2349 டேனிஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கிறது. டேனிஷ் 2 டேனிஷ் இருக்குது, அது சென்னை, இது கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் பார்த்துக்கோங்க. இது 168க்கு மேலே இந்த கிடைக்கும். 90% மேலே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், சென்ட் ஜோசப்போட இன்னொரு கேம்பஸ் 169 மேலே இருக்கணும். அடுத்து 5910 பிஎஸ்என்ஏ திண்டுக்கல், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கல்லூரி, 165க்கு மேலே இருக்கணும். அடுத்தது 2709 ஜிசி ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடு, ஃபீஸ் கம்மியாக போகணுன்னா 170 கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த 2709 ஜிசிஇ. அடுத்தது 273465 ஜிசி திருச்சிராப்பள்ளி 175க்கு மேலே இருக்கணும். அடுத்த 2357 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற விஎஸ்பி. நான் முதல்ல சொன்ன மாதிரி விஎஸ்பி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்கும், ஏன்னா ஒரே ட்ரஸ்ட் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 160க்கு மேலே இருக்கணும். அடுத்தது 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160க்கு மேலே இருக்கணும். 2751 கேஜிஐஎஸ்எல், இதுவும் 160க்கு மேலே இருக்கணும். 168க்கு மேலே இருக்கணும். 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 165க்கு மேலே இருக்கணும். அடுத்த 1118 வேல்டெக் மல்டிடெக், ஸோ வேல்டெக் நல்ல காலேஜ் தான், 165க்கு மேலே இருக்கணும். அடுத்த 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு வளர்ந்து வர கல்லூரி, கண்டிப்பாக இந்த கல்லூரி மிஸ் பண்ணியிருந்தாங்க, 165க்கு மேலே இருக்கணும். அடுத்த 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் 160க்கு மேலே இருக்கணும். அடுத்தது 2723 வெள்ளல்லார் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 163.5 இருக்கணும். 3830 கே ராமகிருஷ்ணன் திருச்சி, ஸோ இது மிஸ் பண்ணிடாதீங்க. 3819 சாரநாதன் திருச்சி. அதுக்கப்புறம் 4959 காமராஜ் விருதுநகர், மெப்கோக்கு அப்புறம் காமராஜ் தான் அந்த ஊரில். 2727 ஸ்ரீ சக்தி, ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 160. இது இப்போ நான் சொன்ன எல்லா 4 கல்லூரியும் வந்து 160 தான். 5904 கேஎல்என், இதுவும் 160 தான். 2613 கேஎஸ்ஆர் நாமக்கல் திருச்செங்கோடு, இதுவும் வந்து 160 தான். அண்ட் 2608 எம் குமாரசாமி கரூரில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக இதுவும் 160க்கு மேலே இருக்கணும். கட் ஆஃப் வந்து 140 to 160ங்கிறப்போ 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தவிர்க்கவே முடியாத ஒரு கல்லூரி. அடுத்தது 2607 கேஎஸ் ரங்கசாமி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேஏஓடி சேலத்தில் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அடுத்தது 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை. 4020 அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. 140லேருந்து 160க்குள்ளே நீங்கள் வந்து வைக்கலாம். 3464 ஜிசி கந்தரவக்கோட்டை. 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன கோல்டன் கலரில் இருக்க கல்லூரியெல்லாம் மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது, ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்ல கல்லூரி, மிஸ் பண்ணிடாதீங்க. கட் ஆஃப் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. என்னடா அது 140க்கு 160ன்னு சொல்கிறாரு, இல்லை, இதெல்லாம் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, நல்ல கல்லூரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட். 1140 ஜேபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்த 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 2735 கற்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ். 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து 1122 வேல்டெக் ஹைடெக். 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 3701 கே ராமகிருஷ்ணன் திருச்சிராப்பள்ளி. 4678 ராம்கோ வந்து விருதுநகர். 2740 இந்துஸ்தான் கோயம்புத்தூர், இந்துஸ்தானோட செகண்ட் பிரான்ச்சு. 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி. 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக். இப்போ நான் சொன்னது எல்லாமே அட்டானமஸ் கல்லூரி தான், தைரியமாக எடுத்துக்கலாம். 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 1110 பிரத்யூஷா. 1307 ஜெருசலம்.
அண்ட் 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலியில் மிகப்பெரிய கல்லூரி. 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர். 140008 IFET விழுப்புரம். 2621 ER பெருமன் மணிமேகலை கிருஷ்ணகிரி. 2620 விவேகானந்தா ஃபார் உமன்ஸ் நாமக்கல். 2741 PA இன்ஜினியரிங் காலேஜ் பொள்ளாச்சி. 3795 SRM TRP திருச்சிராப்பள்ளி. அட் 3011 மிகப்பெரிய கல்லூரி பாரதிதாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருச்சிராப்பள்ளி. 1026 யூனிவர்சிட்டி கேம்பஸ் காஞ்சிபுரம். அடுத்தது 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். அண்ட் நம்பர் 5 அண்ணாமலை ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வடக்கல். ஸோ காஞ்சிபுரத்துக்கு கண்டிப்பாக இந்த கல்லூரியில் மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது 77.5லேருந்து 140, 75 கிடையாது, 77.5லேருந்து 140க்குள்ள 2601 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். 4670 ரோஹிணி இதுவும் அட்டானமஸாக மாறிச்சு. 2707 ஈரோடு செங்குந்தார் அட்டானமஸ். 5832 முடிஞ்ச அளவு கம்மி கட் ஆஃபாக இருந்தாலும் அட்டானமஸ் கல்லூரியாக போய் சேருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கல்லூரியாக இருக்கும். ஏன்னா அட்டானமஸுங்கிறப்போ அங்கீகாரம் பெற்றது வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருந்தது அட்டானமஸே கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கல்லூரியில் போய் படிக்கலாம் ஒரு நம்பி எங்கே. ஏன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 1008 விஷயங்கள் பார்ப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ கண்டிப்பாக அட்டானமஸுங்கிற அங்கீகாரம் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பி போய் படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 5832 NPR அட்டானமஸாக மாறிச்சு. 2610 முத்தையம்மாள் அட்டானமஸ். 4955 PSR விருதுநகர். 2608 மகேந்திரா நாமக்கல். அண்ட் 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் நாமக்கல். அண்ட் 2752 நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 3829 MAM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. 3806 EGS பிள்ளை நாகப்பட்டினம். 1431 நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி சென்னை. 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். 2617 செங்குந்தார் அட்டானமஸ். 2652 ஆலமின் அட்டானமஸ். அடுத்து 2648 அன்னபூர்ணா சேலம் அட்டானமஸ். 2656 பில்டர்ஸ் அட்டானமஸ் மாறிடுச்சு. 3811 MIET அட்டானமஸ். அண்ட் 3905 கிங்ஸ் அட்டானமஸ். 2611 பாவை நாமக்கல் அட்டானமஸ். 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கோயம்புத்தூர். 1301 முகமது சத்தாக் அட்டானமஸ் மாறிடுச்சு செங்கல்பட்டு. 2673 ஸ்ரீ சக்தி காரமடை அட்டானமஸ் மாறிடுச்சு. 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இதுவும் அட்டானமஸ் மாறிடுச்சு. 4023 யூனிவர்சிட்டி நாகர்கோயில் கன்னியாகுமரி. 3830 அஞ்சலையம்மாள் மகாலிங்கம். ஸோ அடுத்து 1233 ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதெல்லாமே 130 120 கிடைக்கும், அது கீழே இருந்தாலே கிடைக்கும். 3801 ABC இன்ஜினியரிங் மயிலாடுதுறையில் ஒரே காலேஜ் இருக்குது. 1015 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை. 3016 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர். 5022 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல். 1014 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுவனம். அடுத்த 1310 மிஸ்ரிமால் நவ்ஜி மவுத் ஜெயின் இன்ஜினியரிங் சென்னை. 5530 SSM இன்ஸ்டியூட் இதுவும் அட்டானமஸாக மாறிச்சு. 1225 லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி லோயலா ஐகாம் வேறு லோயலா இன்ஸ்டியூட் வேறு இதுவும் அட்டானமஸாக மாறிச்சு. 1509 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸாக மாறிச்சு செங்கல்பட்டு. 4954 டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் தூத்துக்குடி. 4981 புஞ்சோஷ்லி கன்னியாகுமரி. அடுத்த 5865 நாடார் சரஸ்வதி காலேஜ் தேனி. 2651 ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர் இதுவும் அட்டானமஸாக மாறிச்சு. 1303 ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி இதுவும் அட்டானமஸாக மாறிச்சு. 2731 RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் அட்டானமஸாக மாறிச்சு. 4946 DMI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 2755 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். அடுத்து 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 1409 கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 3841 கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்து திருச்சிராப்பள்ளி. 2763 அக்ஷயா காலேஜ் கோயம்புத்தூர். 2762 ஜான்சன் இன்ஸ்டியூட் அட் கோயம்புத்தூர். 2716 பார்க் காலேஜ் கோயம்புத்தூர். 1137 அன்னை மீரா காலேஜ் ராணிப்பேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2731 RVS அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1318 TJ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 1238 GRT இன்ஸ்டியூட். 1520 கிங்ஸ்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெள்ளூர். 1504 அருணை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை. 2731 RVS காலேஜ் RVSோட இன்னொரு பிரான்ச் கோயம்புத்தூர். 1501 ஆதி பராசக்தி ராணிப்பேட். 2744 ஆதித்யா கோயம்புத்தூர் அட்டானமஸாக மாறிச்சு. 4964 PSN அட்டானமஸ். அடுத்தது 5921 செய்தமல் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்த 2747 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் இதுவும் நல்ல காலேஜ் தான் ஈரோடு. ஸோ இவ்வளோ கல்லூரிகள் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏகப்பட்ட கல்லூரிகள் வச்சுக்கலாம்.
ஆனால் நீங்கள் சாய்ஸ் 7 நினச்சிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் பார்த்து நிதானமாக எழுதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன் எந்தெந்த கட் ஆஃப்க்கு அப்படின்னு. டிஎன்ஏ வெப்சைட்டில் அஃபிஷியலாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். அண்ட் இது நீங்கள் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சு, ஏன்னா ரிசல்ட் வரப்போகுது, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கணிச்சு வச்சுருங்க. ஏன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அப்ளை பண்ணி முடிச்சு 1 மாதம் கழிச்சு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் முடிச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இருந்தே நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுக்கமாக பண்ண முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.